வராது. நீங்க டிவி பார்த்துக்கிட்டே இன்னொரு வேலை பார்க்க முடியாது. பெண்கள் குறிப்பா டிவி பார்த்துக்கிட்டே காய்கறி நறுக்க முடியாது. விரல என்ன செய்வோம்? நறுக்கிறோம். டிவினா டிவியை தான் பார்ப்பீங்க, உங்க டைம் கூட அதுல வேஸ்ட் ஆயிடும். பேப்பர் படிப்போம், நல்லது. ஆனா ரேடியோல என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ரேடியோ கேட்டுக்கிட்டே இன்னொரு வேலை பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு போட்டு வச்சு பெண்கள் எவ்வளவு வேலை பாக்குறீங்க. இது வேற எந்த ஊடகத்திற்கும் கிடைக்காத ஒரு பிளஸ் பாயிண்ட் ரேடியோவிற்கு உள்ளது. அதனால ரேடியோ கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் எத்தனையோ எஃப்எம் இருக்கு, எல்லா எஃப்எம் கலந்து கேட்க வேண்டியதா, எந்த எஃப்எம் கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய பையன் வந்து ரொம்ப டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த டிவில இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் அதை பத்தி பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த 2020 மேட்ச் என்னென்னமோ சொல்றாங்க, அப்ப பார்ப்பான். அப்ப வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லீவு, ஏப்ரல் மே, பணம் கட்டணும். அப்ப நான் சொன்னேன், தம்பி நீ வந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்க, சோனி ஒன்னா 11 பேர் அத்தனை பேர்லாம் சொல்ற, நம்ம அவங்களுக்கு ஒரு கடிதம் போடுவோம். இந்த மாதிரி ஸ்கூல்ல 36,000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த முகவரிக்கு அனுப்பிச்சு வைங்க. கடிதம் போட்டா பதில் வருமா? வராதுன்னு தெரியுது. ஆனா நம்ம ஏன் அதுல போய் டயத்தை செலவழிக்கிறோம்? அவனை புரியுது, கடிதம் போட்டா என்ன செய்யாது, பதில் வராது. அப்ப நம்ம சும்மா உட்கார்ந்து கிரிக்கெட் அவங்க விளையாடிட்டு பணத்தை வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை நம்ம பார்த்து 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 நம்மளுடைய டைம் முழுவதும் என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது. என்ன சார் இல்ல பார்க்க வேண்டியது, ஆனா ஒரு லிமிட் இருக்கு. அதுதான் அந்த நான் சொன்னேன். அதுல அப்ப அவனுக்கு தெரியுது, நம்ம அனுப்புனா நம்ம சும்மா அவங்க தேவைக்கு அவங்க விளையாடிட்டு போறாங்க, நம்ம ஏன் அதுல போய் ரொம்ப இது பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்ப எந்த எஃப்எம் கேட்கிறோம்? பொதுவாக போட்டி மயமான உலகமாக இருக்கிறது. நம்முடைய உடல் நலனையும் அறிவையும் எவ்வாறு பேணுகிறோமோ வளர்க்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு வெற்றி அமைகிறது. காந்தியடிகள் சொன்னாரு, பெண்களின் உடல் நலன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. இப்ப வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து வெளியூர் போயிட்டாரு அப்படின்னா அந்த வீட்டுல அன்னைக்கு சரியா கூட என்ன செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. எங்க அத்தை ஒருத்தவங்க டவுன்ல இருக்காங்க, அவங்க வந்து அந்த மாமா ஊருக்கு போயிட்டாருன்னா ஏன்னா ஆம்பளை இல்லாத வீட்டுல என்ன சமையல் வேண்டி கிடக்கு அப்படிம்பாங்க. அவர் போயில சொல்லிட்டு போனாரா, சமைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனாரா? ஆனா இவங்களுக்கு அப்படி ஒரு மனப்பான்மை. ஆண்கள் தான் என்ன செய்யணும், நல்ல உணவு சாப்பிடணும், வெரைட்டியா சாப்பிடணும். பெண்கள்லாம் ஏனோ தானோன்னு சாப்பிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது மிகவும் தவறான எண்ணம். ஏனென்றால் ஒரு ஆணை விட பெண்ணுடைய உணவு தான் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம கணவருக்கு ஏனோதான் போட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு ஜென்ஸுக்கு காய்ச்சல் வருது அப்படின்னு வைங்க, ஒரு நாள் வேலைக்கு போகாம இருப்பாரு, குடும்பம் ரொம்ப என்ன செய்யாது, பெரிதாக பாதிக்கப்படாது. ஆனா ஒரு பெண்ணுக்கு காய்ச்சல் வருது, அந்த அம்மா காய்ச்சல் வந்து படுத்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன செய்யுது, பையன் குறித்த நேரத்துக்கு கிளம்பி வேலைக்கு போக முடியாது, அந்த மக வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது, பையன் காலேஜுக்கு போக முடியாது, அவர் வேலைக்கு போக முடியாது, டோட்டல் குடும்பமே என்ன செய்கிறது, பாதிக்கப்படுது. அதனால பெண்களின் உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் போட்டுட்டு நம்ம கடைசி மிச்சம் இருந்தா சாப்பிடுவோம், சில நாளைக்கு சாப்பிடாம இருப்போம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் பெண்கள் நன்றாக இருந்தால்தான் குடும்பம் என்ன செய்ய முடியும், நன்றாக இருக்கும். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல பழமொழி சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். அப்ப நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு சுகாதாரம் சொன்னீங்க, சுகாதாரத்திற்காக என்னென்ன பண்ணணுங்கிறத நல்லா சொன்னீங்க. அப்ப உணவு வந்து முக்கியம். ஏனென்றால் உணவை பொறுத்துதான் உடல் நலன் அமைகிறது. நம்ம தமிழ்நாட்டுல இப்போ ஒரு தவறான கருத்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, விலை அதிகமா போட்டா நல்ல உணவு, கூட விலை போட்டு வாங்கிட்டா நல்ல உணவு. அது தவறான கருத்து அப்படிங்கிறது நான் ஒரு கருத்து சொல்றேன். 1 கிலோ பழம் வாங்குறீங்க, அந்த பழத்தை சாப்பிடுறோம், 30 ரூபா 40 ரூபா இருக்கு, தரமான உணவு. ஆனா அதையே பாட்டில் ட்ரிங்க்ஸா குடிக்கிறீங்க, பாட்டில்ல பழ ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அது வந்து தரம் குறைந்தது. பழத்தோட கம்பேர் பண்ணல என்னது, தரம் குறைந்தது. பிரிசர்வேட்டிவ்லாம் அதை பாதுகாக்கணும், பூஞ்சை காளான் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேதிப்பொருள்லாம் சேர்க்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலா சேர்க்கிறாங்க. 6 மாசம் ஆனாலும் பாட்டில் என்ன செய்யுது, கெட்டு போகாம இருக்கு. நம்ம